மேம் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே அகைன் ட்ரக் அபியூஸ் மேம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு மேம்? ஸோ ட்ரக்ஸ்ன்னு பார்க்குறோன்னா இட்ஸ் அ வெரி காமன் டேர்ம். மெடிசின்ஸ்க்கும் ட்ரக்ன்றது இன்னொரு பேர் தான். ஆனால் ட்ரக் அபியூஸ்ன்னு நம்ம போகும்போது ஸ்டிமுலன்ஸ் இருக்கு, மூளைய உற்சாகமா வேகமா செயல்பட வைக்கக்கூடிய மருந்துகள், அதை தான் நம்ம வந்து ஸ்டிமுலன்ஸ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல கொக்கைன், மெத்தாம்பிட்டமின் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சில ட்ரக்ஸ் சிஎன்எஸ் டிப்ரெசன்ஸ் சொல்லுவோம். ஆல்கஹால், கென்னாபிஸ் இதெல்லாம் சிஎன்எஸ் டிப்ரெசன்ஸ். லீகலா சில விஷயங்கள் இருக்கு, இல்லீகலா சில விஷயங்கள் இருக்கு. நிறைய புழக்கத்துல இருக்கிற மெடிசின்ஸ்ல ஹாலுசினோஜன்ஸ் இது மாதிரி நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. மேம் இப்போ காஃபி குடிக்கிறது கூட ஒரு வித அடிக்ஷன் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதுவும் ட்ரக்ஸ்ல வருமா மேம்? காஃபி அப்படி பார்த்தா நியூஸ் பேப்பர் படிக்கிறது அடிக்ஷன், போன் பாக்குறது அடிக்ஷன், நம்ம எல்லாத்தையுமே கொண்டுட்டு போகலாம். சுகர் கூட அடிக்ஷன் நம்ம கொண்டுட்டு போயிடலாம். ஆனா எது நம்மளோட உடலையும் மனதையும் ரொம்ப பாதிக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த ட்ரக் எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்றத நம்ம டிசைட் பண்றோம். பட் எஸ் ஆர் நோ ஆன்சர் கொடுக்கறது கஷ்டம். மேம் இப்போ வந்து டேப்லெட்ஸை கூட ட்ரக்ஸா யூஸ் பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்களே, அது உண்மையா மேம்? உண்மை. நிறைய மருந்துகள், தூக்கத்துக்கு கொடுக்குற மருந்துகள், ஈவன் சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு விதமா ஒரு நிறைய போடும்போது ஒரு விதமான போதையை கொடுக்கும்ன்றதுனால ட்ரக் மிஸ்யூஸ் பண்றவங்க எதை வேணா ட்ரக்கா யூஸ் பண்ணுவாங்க. மேம் இப்போ வந்து நிறைய மித்ஸ் இருக்கு, அதாவது வந்து ஆல்கஹால் குடிச்சா அது ஒரு எனர்ஜி தரும் அப்படிலாம் சொல்லி, அதெல்லாம் உண்மையா மேம்? என்னன்னா ஆல்கஹால் வந்து ஒரு சிஎன்எஸ் டிப்ரெசன்ட். அப்போ நமக்கு எல்லாத்துலயும் ஒரு பதட்டம் இருக்கும்ல. நம்ம ஒரு கொலை பண்ண போறோம், இல்ல ஒரு பொண்ணுகிட்ட போய் பேச போறோம், இல்ல ஈவன் வந்து ஒரு நம்ம முடியாத விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை அது டிப்ரெஸ் பண்ணி விட்டுரும். அதனால ஒரு தைரியம் வந்ததா ஒரு மாயை ஏற்படும், அவ்வளவுதான். இதுவே ஆல்கஹால் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த தைரியமும் போயிடும், நம்ம மூளையோட செயல்பாடு பண்ணக்கூடிய அந்த ஒரு புரிதலும் போயிடும். அப்புறம் நம்ம வந்த விஷயம் மொத்தமா ஊத்திக்கும். மேம் சிலர் வந்து ஆல்கஹால் வந்து செக்ஷுவல் டிசைர்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, இதுவும் உண்மையா மேம்? அதுவும் கிடையாது. இப்போ எகெயின் செக்ஷுவல் ஆக்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு பதட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம சரியா பண்ணிடுவோமா மாட்டோமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த பதட்டத்தை அது கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு கொஞ்சமா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு அந்த பதட்டம் குறையறதுனால அவங்களுக்கு அந்த செக்ஷுவாலிட்டி இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா ஆல்கஹால் அபியூஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு விரைப்பு தன்மை ரொம்ப கம்மியாகும், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் தான் ரொம்ப வரும். மேம் இப்போ வந்து நிறைய பேர் ஸ்விங்கம் இந்த மாதிரி இதுல நிக்கோட்டின், அதாவது ஸ்மோக்கிங் பதிலாக யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து ஸ்மோக் பண்ணி இருக்கிற சிகரெட்டை விட பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது உண்மையா மேம்? ஸோ ஸ்மோக்கிங்ல இருக்கிற நிக்கோட்டின் தான் ட்ரக், அதுதான் நம்ம மூளையை போய் ஸ்டிமுலேட் பண்ணி விடுற விஷயம். ஆனா ஸ்மோக்கிங் அப்படின்ற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அது நம்மளோட லங்ஸுக்கு கேன்சர், சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப கொடூரமான வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அது வராம இருக்கிறதுக்காக அந்த நிக்கோட்டின் கிரேவிங்க குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ற சப்ஸ்டிடியூட் மெடிசின் தான் நிக்கோட்டின் கம், நிக்கோட்டின் லாசெஞ்சஸ், நிக்கோட்டின் பேட்ச் எல்லாம். ஆனா அதுலயே நிக்கோட்டின் தானே இருக்கு. அப்போ இதுக்கு அடிக்ட் ஆனவங்க அதுக்கும் அடிக்ட் ஆகலாமான்னா ஆமா. சோ ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட சேர்ந்து தான் அதை நம்ம பண்ணணும். மேம் கஞ்சா வந்து ஒரு செடியில இருந்தா வருது, சோ அதை எடுத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க, அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஆல்கஹால் கிரேப்ஸ்ல இருந்து தான் வருது, அரிசியில இருந்து தான் வருது, பொட்டேட்டோல இருந்து தான் வருது. அப்ப அதை எடுத்துக்கலாமா? எல்லாமே நேச்சுரலா ஏதோ ஒரு இதுல இருந்து தானே வருது. கஞ்சா செடியில இருந்து வர்றதுக்காக அது கீரைனா எடுத்துக்க முடியும்? அதுக்கு சிஎன்எஸ்ல ரிவார்ட் பாத்வேவை அஃபெக்ட் பண்ற மாதிரி போதையை கொடுக்கக்கூடிய நிறைய அதுக்குள்ள சப்ஸ்டன்சஸ் இருக்கு. அது கெடுதல் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது கெடுதல் தான். மேம் இப்போ வந்து அடிக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்றாங்க, அது உண்மையா மேம்? அப்படியெல்லாம் கிடையாது. அடிக்ஷன்ன்றது ஒரு நோய், அது ஒரு மனநல சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அந்த நோயில நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட், தெரப்பி, கவுன்சிலிங், மெடிசின்ஸ், ஆன்டி கிரேவிங், ரிலாக்ஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்னு நிறைய வகைகள்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரீட் பண்ணலாம். மேம் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணி சரியாயிடுச்சு, திருப்பி அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாம இருப்பாங்களா? அதுக்கு சாத்தியங்கள் இருக்கா? மனுஷன்னு பிறந்தா நமக்கு எல்லாமே சாத்தியமா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரிதான். அதுல இருந்து மீண்டு வராங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் அவங்க திரும்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்கு. ஆனா அது இல்லாம இருக்கிறதுக்குரிய முயற்சிகளை அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு போறாங்க. சரி மேம், என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸ் எல்லாம் பண்ணி அதுல இருந்து அவங்களை வெளில கொண்டு வர முடியும்?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க ப்ரீ கண்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்களா, அதாவது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நான்லாம் பெரிய ஆளு, நான் எப்பயாவது தான் குடிப்பேன் அப்படி ஸ்டேஜ்ல இருக்காங்களா, இல்ல நம்ம குடிக்கிறது தப்பா ரைட்டா அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்காங்களா, இல்ல அவங்க வந்து இல்ல குடிக்கிறது தப்பு, நம்ம வந்து இதை திருத்தி ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்காங்களான்றத பொறுத்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரியான தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா குணப்படுத்தலாம். Okay, ma'am. Thank you for your information. Thank you. Bye.